குட் ஈவினிங். குட் ஈவினிங் மேடம். ஓகேங்க. என்ன எதிர்பார்த்து கிளாஸ்ல போட்டீங்க? மார்க். சஞ்சய் வந்து மேத்ஸ்ல ரொம்ப வீக்கா இருந்தாங்க. என்ன ஸ்டாண்டர்ட்? 8th. ரொம்ப கூச்சப்படுவாங்க. எவ்வளவு நாளுக்கு அப்புறம் சேஞ்ச் நீங்க பாத்தீங்க? எனக்கு ஒரு 1 வீக் முடிஞ்சதுனே ஒரு 2 வீக்ஸ் வந்தா அதுக்கப்புறமே கொஞ்சம் ஓரளவுக்கு எனக்கு சேஞ்சஸ் தெரிஞ்சது. என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்க? கொஞ்சம் ஸ்டடீஸ்லலாம் கான்சென்ட்ரேஷன் ஈஸியா புரியுது அப்படின்னு சொல்றீங்க. அப்படியே பிரவி ஈஸியா புரியுதா? ஓகே. அந்த டிஃபரன்ஸ் உனக்கு தெரியுதா? எஸ் மேம். முதல்ல மிஸ் எடுத்த இன்ட்ரெஸ்ட் வராதா? இன்ட்ரெஸ்டே வராது மேம். ஒரு மாதிரி ஸ்லீப்பிங் ஆன மாதிரி இருக்கும். இப்போ வந்து இன்ட்ரெஸ்டா மேக்ஸ்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்கு மேம். வெரி குட் வெரி குட். எனக்கு அது ஒண்ணுலதான் நல்ல மாற்றம். டியாவை முழுசா நம்பணும். அதாவது மார்னிங் எந்திரிக்கிறதுல இருந்தே அதுல இருந்தே வித்தியாசம் தெரிஞ்சது. ஏர்லி மார்னிங் 7 o'clock தான் எந்திரிப்பாங்க. ஓ சரி 7 சரி. o'clock தான் எப்பவுமே எந்திரிப்பாங்க. அது போட்டு அழுத்தணும் எந்திரிடா எந்திரிடான்னு சொல்லி. அப்புறம் பாத்தீங்கன்னா 6 o'clock 5:30. இது ஓகே. நேரத்தில் எந்திரிக்கிறது ஒரு விஷயமா சொல்லியிருக்கீங்க. இது எதனால நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே பிரெயின் வந்து அலர்ட் ஆகிடும். இந்த கோர்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் குழந்தைகிட்ட ஒரு சோம்பேறித்தனத்தை நீங்கள் பார்க்க முடியாது. கரெக்டாக எப்பவுமே வந்து ரொம்ப அந்த லேசினஸ்ஸே இருக்காது. ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அடுத்த வேலைக்கு தயாராகவே இருப்பாங்க. ஸோ எல்லா குழந்தைகளுமே இது வந்து நம்ம ஒரு கவுன்சிலிங் கொடுக்கறதுனாலையோ இல்லை குழந்தைகிட்ட வந்து நிறைய நேரம் நம்ம பேசுறதுனாலையோ கொண்டு வர வைக்க முடியாது. தெர் இஸ் அ மெத்தடாலஜி, ப்ராப்பர் மெத்தடாலஜி ஃபார் கான்சன்ட்ரேஷன் டெவலப்மெண்ட். அதுக்கப்புறம் ஸ்கூல் கிளம்புறது, வர்றது, போறது, பேசுறது. பேசுறதுல என்ன வித்தியாசம் நீங்க பாக்குறீங்க? ஒரு மரியாதையா. ஓகே. ஸோ பழகுற விதங்கள்ல ஒரு மாற்றம் இருக்குன்னு சொன்னீங்க. வேற இப்போ யாராவது கொஸ்டின் கேட்டா ஆன்சர் பண்றேன். அது மாதிரி ஹோம்ஒர்க் பாத்தீங்கன்னா ரொம்ப லேட் பண்ணுவா எழுதுறதுக்கு. இப்போ வந்து 1/2 hourல எழுதி முடிச்சிடலாம். அகாடமிக் சைடுல உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்க மாதிரி இருக்கு. பிஹேவியர் என்னென்ன லிஸ்ட் அவுட் பண்றீங்களா? வர்ணா கிட்ட என்னென்ன பிஹேவியர் சேஞ்சஸ் வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமா இருக்குங்க. வேற சாப்பிடுறதுமே கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிடுற போது பாத்தீங்கன்னா அடைக்கடைக்கு வச்சுக்குவா. ரொம்ப லேட் பண்ணுவா. சாப்பிடுறது பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட ஆயிடும் சாப்பிடுறதுக்கு. அவளே சாப்பிட்டுப்பால இல்ல ஊட்டணும்? இப்போ அவளே சாப்பிட்டுக்கிறா. மம்மி சொன்னாங்கன்னா இது 2-3 டைம் சொன்னது அப்பதான் ஃபாலோ பண்ணணும்னு தோணும் முதல்ல. ஆனா இப்போ வந்து மம்மி சொன்னாலே ஃபாலோ பண்ணுவேன். ஓகே. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் தான் வந்து மிகப்பெரிய சேஞ்சா நீங்க பாக்குறீங்க. கான்ஃபிடென்ஸ் பிக்கெஸ்ட் விஷயம். அது இருந்தாலே எல்லா இடத்துலயுமே வந்து அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஸோ மதனுக்கு என்ன சேஞ்சஸ் தெரிஞ்சது? ஸ்டடீஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டடி பண்ணேன் 1 hour 2 hour இப்போ நாங்களும் 15 minutes. அந்த வித்தியாசம் உனக்கு நல்லா தெரியுதா? அதுதான் வித்தியாசமா உனக்கு தெரியுதா டியா கிளாஸ்ல? ஓகே. ஸோ டைம் படிக்கிற டைம் கம்மியா இருக்கு இல்லையா? சீக்கிரமா படிச்சாலே புரியுது. ஓகே. டாடி கிட்ட கேட்கலாம். சொல்லுங்களேன். கரெக்ட்டா நடக்குது அப்படின்னா இந்த டியா கிளாஸ் போனதுக்கு முன்னாடி தான் கரெக்டா நடக்குது. அதுக்கு முன்னாடி இல்லைங்க. அவன் பாட்டு சைக்கிள் எடுத்து சுத்துவான். பசங்களோட சேர்ந்து கிரிக்கெட் விளையாட போறது, அங்க இங்கே போறது. ஸ்கூலுக்கு இன்னும் 50,000 சேர்த்து கிடைச்சோம்னா நம்ம கட்டவும் இல்லை. கண்டிப்பா 10,000 ரூபாய் சேர்த்து கிடைச்சோம்னா கட்டவும் இல்லை. உங்க உறவுக்காரங்களோ ஃப்ரெண்ட்ஸோ பாப்பா கிட்ட வித்தியாசம் இருக்குன்னு சொன்னாங்களா? சொல்றாங்க. எதுல வித்தியாசம் இருக்கிறதா அவங்க சொல்றாங்க? வந்து மெயினா வந்து அவங்க பேசுறதுதான் சொல்றாங்க. முதல்ல வந்து இப்ப எங்களை பார்த்தாலே பேச மாட்டா, இப்ப கேக்குறது பேசுறா. குட் மார்னிங் சொன்னா திருப்பி சொல்றா அப்படின்றாங்க. அதுவே பெரிய வித்தியாசமா தெரியுது. இந்த மாதிரி டியா மாதிரியான வகுப்புகள் நம்ம அடுத்த தலைமுறைக்கு தேவையா? கண்டிப்பா வேணும். கண்டிப்பா தேவைங்க. டோட்டலா எல்லாமே எல்லா சேஞ்சுக்காகவும் யூஸ் ஆகும். எஸ். எதுக்காக வேணும்னு நினைக்கிறீங்க? டிசிப்ளின். கண்டிப்பா டிசிப்ளின் வேணும். டிசிப்ளினான ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம குழந்தைகிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா நம்ம குழந்தைகளுக்கு வந்து அந்த மாதிரியான சொசைட்டில அந்த மாதிரியான சூழ்நிலை இல்லை. இப்ப நம்ம சொல்றோம் குழந்தைகிட்ட வந்து நிறைய நேரம் வந்து நீ டிவி பார்க்காதேன்னு சொல்றோம். ஆனா வந்து குழந்தைகிட்ட வந்து அதற்கான சூழ்நிலை தான் இருக்கு. வெளியில ஓடி போய் விளையாடுறதுக்கான சூழ்நிலைகள் கம்மியாகவும் எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ளாரியே உட்கார்ந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயமா டிவி பார்க்கறதையும் தான் பாக்குறாங்க. ஸோ சொசைட்டில இருக்கிற விஷயத்த தள்ளி நல்லது எதுவோ அதை மட்டும் எடுத்துட்டு போற மனப்பக்குவம் குழந்தைகளுக்கு கிடைக்கணும். ஸோ அது மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரியான யூனிக் மெத்தடாலஜியில தான் நடக்கும். இந்த கிளாஸ் இல்லாம இருந்திருந்ததுன்னா, டியான்னு ஒரு கிளாஸ் இல்லாம இருந்ததுன்னா வர்ணா பெரிய குழந்தை ஆகும்போது என்ன மாதிரி இருந்திருப்பா? அந்த ஷைனஸ் அப்படியே கண்டினியூ ஆயிருக்கலாம். நான் வந்து அவளுக்கு முதல்ல இருந்தே அதுக்கு ரொம்ப பேசியிருக்கேன், பண்ணியிருக்கேன். அதுல சேஞ்சஸ் வந்துச்சு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுல ஒரு 50% வந்துச்சு. பட் இருந்தாலும் அது ரொம்ப அவசியமான ஒரு மாற்றம் வந்து வராமே இருந்துச்சுங்க. அது வந்து இது வந்ததுக்கு அப்புறம் வந்திருக்கு. அது வந்து சந்தோஷம் தான். ஓகே. டியான்ல வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் ஹாப்பியா இருக்கீங்க? அவுட் ஆஃப் 100க்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க டியா கிளாஸ்? கண்டிப்பா நான் வந்துட்டு 100 கொடுப்பேன் மேடம்.